Joy to the world, the Lord is come. Let earth receive her King. Dear friends, நாம் இப்போ வந்திருக்கிறது பாட்டக்கரை. பாட்டக்கரை எங்கே இருக்குதுன்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. உங்களுக்கு தெரியுமா, பாட்டக்கரை நாசிரேத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. பாட்டக்கரை கிராமம் பனை மரங்களும் முட்செடிகளும் காற்று காலத்தில் காய்ந்த பனை இலைகளின் சத்தமும் செம்மணல் எங்கும் பறக்கடித்து புழுதி மயமாக காணப்பட்ட ஒரு முதலியாருக்கு சொந்தமான இடம். நமது முன்னோர் பாட்டம் எடுத்து பனை ஏறுவதற்காக இந்த இடத்தில் தங்கி தொழில் செய்திருக்கின்றனர். ஆகவே பாட்டம் பிளஸ் கரை, பாட்டக்கரை என்றும் அவ்வூர் கடம்பாக்குளக்கரையில் அமைந்துள்ளதாலும் இப்பெயர் பெற்றுள்ளது. கனம் ரேனியஸ் ஐயர், கனம் ஜான் தாமஸ் ஆகியோரின் கால்கள் இந்த கிராமத்தில் பட்டதால் இக்கிராமம் இன்று அழகுற காணப்படுகிறது. பாட்டக்கரை சபை கனம் ரேனியஸ் ஐயர் அவர்களால் 1834 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு கனம் ஜான் தாமஸ் ஐயர் அவர்களால் வளர்க்கப்பட்ட சிறு சபை. 1838 ஆண்டு சிஎம்எஸ் சங்கம் மெஞ்ஞானபுரத்தை 5வது தனி சேகரமாக பிரிக்கும் பொழுது அதில் பாட்டக்கரை 13வது சபையாக இடம்பெற்றுள்ளது. கனம் ஜான் தாமஸ் ஐயர் அவர்கள் 1847 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அவர் நடத்திய ஞாயிறு ஆராதனையில் பாட்டக்கரை சபையார் 350 பேரும் வந்திருந்தனர் என குறிப்பிடுகிறார். அதுபோல 23/5/1855 அவர் இது ஒரு நல்ல சபை, ஜனங்கள் கருத்துள்ள மக்கள் என புகழ்ந்து கூறுகிறார். 1851 ஆண்டு மெஞ்ஞானபுரத்தில் இருந்து பிரகாசபுரம் தனி சேகரமாக பிரிந்தது. அதிலிருந்து பாட்டக்கரை சபை பிரகாசபுரம் சேகரத்தோடு சேர்ந்து ஆவிக்குரிய பணிகளை நிறைவேற்றியது. 1903 ஆண்டு பாட்டக்கரை தூய இம்மானுவேல் ஆலயம் ஓலைக்கூரை அகற்றப்பட்டு ஓட்டு கட்டடமாக மாற்றப்பட்டு 18/3/1903 அன்று பிரதிஷ்டை செய்யப்பட்டது. பின்னர் 1962 ஆண்டு ஆலய கோபுரம் கட்டி பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அதன் பின்னர் இப்போது உள்ள ஆலயம் 21/9/1973 அஸ்திபாரமிடப்பட்டு 17/5/1982 பிரதிஷ்டை செய்யப்பட்டது. பின்னர் ஆலயத்தின் ஆல்டர் மட்டும் விரிவுபடுத்த 18/5/2002 ஆண்டு கனம் எம் ஆண்ட்ரூ நவிராஜ் அவர்களால் அஸ்திபாரமிடப்பட்டு 18/5/2003 ஆண்டு மகாகணம் அறிவர் எஸ். ஜெயபால் டேவிட் பேராயர் அவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இப்போ நாம் இந்த சபை மக்களால் கட்டி கொடுக்கப்பட்ட ஆலயங்களை பற்றி பார்ப்போம். இந்த ஆலயம் 2010 வருடம் பாட்டக்கரை சபை மக்களால் தூத்துக்குடி மாவட்டம் அச்சங்குளத்தில் கட்டி கொடுக்கப்பட்ட தேவாலயம். இந்த தேவாலயம் 2008 வருடம் ஆந்திர மாநிலத்தில் நரசாபுரம் என்ற IMS பணித்தளத்தில் பாட்டக்கரை சபை மக்களால் கட்டி கொடுக்கப்பட்டது. இப்போ நீங்கள் பார்க்குறது திருநெல்வேலி டயோசிஸ் மேலூர் துரைசாமிபுரத்தில் பாட்டக்கரை சபை மக்கள் கூட்டு உதவியால் கட்டி கொடுக்கப்பட்ட ஆலயம். இப்போ நீங்கள் பார்க்குறது திருநெல்வேலி டயோசிஸ் மான்குடி என்ற இடத்தில் பாட்டக்கரை சபை மக்களால் கட்டி கொடுக்கப்பட்ட ஆலயம். இதுவரை
பாட்டக்கரை சிஎஸ்ஐ சர்ச் ஹிஸ்ட்ரியையும் அந்த சபை மக்கள் ஆற்றிய இறைப்பணியையும் கேட்டீங்க. இன்னொரு வீடியோவில் இன்னொரு சர்ச் ஹிஸ்ட்ரியை கேட்கலாம். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.